அண்மை செய்தியை பார்க்கிறோம். விமானம் விபத்திற்குள்ளானதன் கருப்பு பெட்டி என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்தில் நேற்று விமானம் விபத்திற்குள்ளானதில் மிக முக்கியமான கருவிகள் அதிலிருந்து மீட்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதனுடைய முக்கிய ஆதாரமாக சொல்லப்படும் பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படும் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. விபத்து நடந்த மருத்துவ மாணவர் விடுதியின் மேற்கூரையிலிருந்து இது மீட்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் பத்தி சற்று நேரத்திற்கு முன்பாக பேசியிருந்தோம். அதுவும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான கருவிகள் எல்லாமே அடுத்தடுத்து இப்போ மீட்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக காயத்ரி, நாம் ஏற்கனவே பேசியது போல தற்போது இந்த பிளாக் பாக்ஸ், அதாவது இந்த டிஜிட்டல் பிளைட் டேட்டா ரெக்கார்டர், இது தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது விபத்துக்குள்ளான பகுதியிலிருந்து, அதாவது விமானம் ஒரு தனியார் கல்லூரி கட்டிடத்தின் மீது விழுந்தது. அது விமானம் விழுந்து நொறுங்கிய போது இந்த பிளாக் பாக்ஸ் அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியின் மீது இருந்து கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. உடனடியாக 40 பேர் கொண்ட குழு தற்போது இந்த கருப்பு பெட்டியை வைத்து ஆய்வு செய்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த கருப்பு பெட்டி என்பது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விமானத்தில் அவர்கள் முன்வைத்த அனைத்து அந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ், அதாவது இப்ப அவங்க ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க, இல்ல அந்த லேண்டிங் கியரை அவங்க என்கேஜ் பண்ணிருக்காங்க, இல்ல ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க, இல்ல பிளாப்ஸ எந்த செட்டிங்ல அவங்க வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான அனைத்து தகவலுமே அவர்கள் அங்க அந்த 2 விமானிகளும் அந்த காக்பிட்டில் இருந்து கொண்டு அந்த விமானத்தை இயக்குவதற்காக அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு டிஜிட்டல் பதிவாக இதில் பதிவாகும். இதைத்தான் இவர்கள் டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டர் என்று சொல்கிறார்கள். இதையும் இந்த போயிங் நிறுவனத்தின் உதவியுடன் தான் அதில் இருக்கக்கூடிய தரவுகளை மீட்டெடுக்க முடியும். அதை மீட்டெடுத்த பின்புதான் இதில் இந்த விமானத்தில் என்ன கோளாறு நடந்தது என்பதை துல்லியமாக கண்டறிய முடியும். ஏனென்றால் இந்த விமானம் விழுந்ததற்கான காரணம் என்ன, சரியான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. பல்வேறு யூகங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதில் அதாவது அந்த விமானத்தில் லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் செய்யப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? அது தொழில்நுட்ப காரணத்தினால் அது ரிட்ராக்ட் செய்யப்படவில்லையா, அல்லது ஹியூமன் எரர், பைலட்டுகள் அந்த லேண்டிங் கியரை ரிட்ராக்ட் செய்யவில்லையா என்பது இதுவரை தெரியவில்லை. அதே போல இன்ஜின் ஸ்டாலிங் நடந்ததா என்பது இதுவரை தெரியவில்லை. இன்ஜின் ஸ்டாலிங் என்றால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இன்ஜின்கள் நின்று விட்டதா என்பது தெரியவில்லை. ஏன்னா அந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும், விமானம் அந்த ஓடுதளத்திலிருந்து மேலே கிளம்பிய சில நொடிகளிலேயே கீழே விழுகக்கூடிய ஒரு காட்சியை நாம் நேற்று பார்த்தோம். அதற்கு காரணம் இன்ஜின் ஸ்டாலிங்கா என்பதும் தெரியவில்லை. அதே போல அந்த எரிபொருளில் ஏதேனும் கலப்பு இருக்கிறதா, அல்லது வேற ஏதேனும் மனித தவறுகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் இந்த டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டர் மூலியமாகத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே கூறியபடி அதாவது அந்த விமானத்தை இயக்குவதற்கு அவர்கள் செய்த எல்லா பதிவுகளும் அதில் பதிவாகிவிடும். அதை அவர்கள் வைத்து பார்க்கும்போது, அதாவது ஒரு விமானத்தை இயக்குவதற்கு ஒரு விமானி என்ன செய்ய வேண்டுமோ அதை தவிர இந்த 2 விமானிகளும் ஏதேனும் செய்தார்களா, அல்லது எதுவும் அவர்கள் செய்ய மறந்துவிட்டார்கள் அல்லது தவறிவிட்டார்களா என்பது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் மூலியமாக தெரியும். மிக முக்கியமாக இந்த பிளாக் பாக்ஸின் உதவியுடன் இதில் நடந்த விமான விபத்திற்கு காரணம் மெக்கானிக்கல் எரரா அல்லது ஹியூமன் எரரா என்பதை இதில் இருக்கக்கூடிய தரவுகளை வைத்துதான் உறுதி செய்ய முடியும். அதனாலேயே இது மிக முக்கியமாக ஒரு விமான விபத்து நடக்கும் போது இந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பது என்பது மிக முக்கியமான பணியாக கருதப்படும். அவ்வாறுதான் இந்த கருப்பு பெட்டியானது தற்போது கைப்பற்றப்பட்டு சுமார் 40 அதிகாரிகள் கொண்டு தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே சொன்னதுபடி போயிங் நிறுவனத்தின் அதிகாரிகளின் உதவியுடன் தான் இந்த தரவுகளை வெளியெடுத்து அதை என்ன என்பதை பகுப்பாய்வு செய்ய முடியும். இனி இந்த பிளாக் பாக்ஸ் கிடைத்திருப்பதை அடுத்து இனி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த விசாரணையானது நடைபெறும். காயத்ரி, முகிலன், இப்போ ப்ரிசைஸ்லி இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி விமானம் புறப்பட்டது, அதாவது அந்த ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆனதுலேருந்து ஒரு நொடியாக அவங்களோட உரையாடல் முதற்கொண்டு எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த விபத்து நடந்த நொடி வரைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான தரவா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோடிங், அந்த போயிங்கோட கோடிங் கிடைச்சு அதனுடைய தரவுகளை பெறது அப்படிங்கிறது பொதுவாக இந்த மாதிரியான விபத்துகளில் நடந்த போது பிளாக் பாக்ஸ் மீட்பில் எத்தனை காலங்கள் எடுத்திருக்கு, இதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு நம்ம பார்க்கலாம்.
காயத்ரி, வழக்கமாக இது அந்த போயிங் நிறுவனங்கள் அதாவது அவங்களோட அந்த ஃபேக்டரிஸ், அதாவது அந்த இந்த பிளான்ட்ஸ் எங்க இருக்கோ அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போய் தான் அதை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த விவகாரத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது எந்த பிளான்ட்டுக்கு இதை எடுத்து கொண்டு போய் அதை டீக்ரிப்ட் செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதன் கால அவகாசம் எல்லாம் நமக்கு தெரிய வரும் காயத்ரி. ஆனால் இது வந்து இந்த போயிங் நிறுவனத்திடம்தான் இதை அந்த கருப்பு பெட்டியை ஒரு தனிநபராலோ அல்லது ஒரு மாநில அரசோ இல்ல எந்த குழுவினாலோ அது உள்ள என்ன இருக்கக்கூடிய தகவலை அவர்களால் எடுக்கவே முடியாது. அது போயிங் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் அதை டீக்ரிப்ட் செய்ய முடியும். அவ்வாறு டீக்ரிப்ட் செய்ய வேண்டும் என்றால் அது அவர்கள் எந்த பிளான்ட்டில் அந்த வசதிகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதை பொறுத்துதான் இது தொடர்பான கால அவகாசம் எவ்வளவு ஆகும் என்பது நம்மால் கூற முடியும். ஆனால் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை கணக்கில் கொண்டு இது மிக விரைவில் இந்த கருப்பு பெட்டியில் என்ன இருந்தது என்பதை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நம்பலாம். ஏனென்றால் இந்த ரக விமானம் 787 ரக விமானம் என்பது 2011 இது பயன்பாட்டுக்கு வந்திருந்தாலும் இப்போதுதான் முதல் முறையாக இவ்வளவு பெரிய ஒரு விபத்து, இதற்கு முன்பாக சிறிய அந்த தொழில்நுட்ப காரணங்களோ அல்லது மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸோ இதில் ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விமானம் விழுந்து நொறுங்குவது இதுவே முதல் முறை. அதனால் போயிங்கும் இந்த விவகாரத்தில் முனைப்பு காட்டுகிறது என்பதை நாம் நேற்றே பார்த்திருக்கிறோம். ஏன்னா நேற்றே இந்த விபத்து நடந்த உடனேயே போயிங் நிறுவனமானது நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தானாக முன்வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தனர். இதனால் போயிங்கும் இந்த விவகாரத்தில் முனைப்பை காட்டுவார்கள். ஏனென்றால் இது போன்ற 787 விமானங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி வருகின்றன. அதனால் இந்த விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு என்ன என்பதை அவர்கள் கண்டறிவதற்கு அவர்களும் முனைப்பு காட்டுவார்கள். அதனால் இந்த 787 விமான விபத்தை பொறுத்தவரை மிக கூடிய விரைவில் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இந்த விமானம் விழுந்து நொறுங்குவதற்கான காரணம் என்ன என்பதை மத்திய அரசானாலும் சரி அல்லது போயிங் நிறுவனமானாலும் சரி அதிக முனைப்பு காட்டுவார்கள் என்றே நாம் எடுத்துக் கொள்ளலாம் காயத்ரி. விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பல்வேறு யூகங்கள் அந்த விபத்து தொடர்பாக எழுப்பப்பட்டன. அதற்கெல்லாம் விடை தரும் விதமாக அதற்கான கருப்பு பெட்டி என்பது தற்போது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி முகிலன்.